எனக்கு இனிப்பு என்றால் ரொம்ப பிடிக்கும். என் ஊர் தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கும் ஒரு சின்ன கிராமம் அது. அங்கே என் கணவர் எனக்காக எப்படியெல்லாம் இனிப்பு வாங்கி கொடுப்பார் தெரியுமா? ஒளிச்சி வச்சு, எனக்கு தெரியாம எங்க ஊர் பேக்கர்ல இருந்து ஜாங்கிரி, அல்வா, மைசூர் பாகு எல்லாம் வாங்கிட்டு வருவார். நான் நாள் முழுக்க வீட்டு வேலை செஞ்சு களைச்சுப் போய் இரவில் படுக்கப் போகும்போது அப்ப என் கணவர் அந்த இனிப்பை எடுத்துட்டு வந்து கொடுப்பார். அவர் கொடுக்கிற அன்பும் அந்த இனிப்பின் சுவையும் சேர்ந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். திருமணமாகி புதிதாக வந்த வீடு. என் கணவர், என் மாமியார், நாத்தனார் எல்லாரும் சேர்ந்திருக்கும் வீடு. ஆனா எனக்கு மட்டும் ஏனோ ஒரு விசித்திரமான உணர்வு, ஒருவித படபடப்பு. என்னன்னே தெரியல. ஒரு நாள் சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், எனக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும். ஆனா நம்ம வீட்ல ரொம்ப அபூர்வமா தான் இனிப்பு பண்றாங்கன்னு. நான் சும்மா சொல்லிட்டு போனேன். ஆனா அடுத்த நாளே ஒரு நாள் காலையில நான் ரொம்ப களைப்பா எழுந்து உட்கார்ந்திருந்தேன். என் கணவர் என்னை பார்த்து புன்னகைச்சார். அவர் புன்னகையில என்னவோ ஒரு மர்மம் இருந்துச்சு. அப்போ என் மாமியார் உள்ள வந்து, என்னடி இன்னும் எழுந்திருக்கலையா அன்னு கேட்டுட்டு என் கணவரை பார்த்து புன்னகைச்சிட்டு போயிட்டாங்க. அந்த புன்னகை எனக்கு ஒருவித சந்தேகத்தை கொடுத்துச்சு. ஏன் இப்படி என்னை எல்லாரும் முறைச்சு பார்க்கறாங்கன்னு யோசிச்சேன். அப்போ என் கணவர் மெதுவா என்கிட்ட வந்து, என்கிட்ட இருந்து நீ ஒருபோதும் பிரியக்கூடாதுன்னு சொல்லி என் தலையை கோதிவிட்டார். அப்புறம் மறுபடியும் அதே மர்மமான புன்னகை. நான் அவரை பார்த்தேன். அவர் புன்னகைச்சிட்டே எங்கேயோ பார்த்துட்டு இருந்தார். எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே தூக்கம் வந்து தூங்கிட்டேன். மறுநாள் மதியம் என் உடம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா ஏனோ ஒருவித பதட்டம். என்ன கேட்டாலும் என் மாமியாரும் நாத்தனாரும் ஒருவரை ஒருவர் பார்த்துப்பிட்டு சிரிச்சுப்பாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தேகமா இருந்துச்சு. என் மேல என்னவோ செய்றாங்கன்னு தோண ஆரம்பிச்சிடுச்சு. என் உடம்பும் சரியில்லாம போய்கிட்டே இருந்துச்சு. ராத்திரி என் ரூமுக்கு போகவே பயமா இருந்துச்சு. என்ன நடக்குது, ஏன் இப்படி எல்லாரும் மர்மமா நடந்துக்கறாங்கன்னு புரியாம தவிச்சேன். எங்க அப்பா கிட்ட கூட பேசி பார்த்தேன். ஆனா அவரும் சரியான பதில் சொல்லல. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு நாள் ராத்திரி லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்தேன். அப்போ யாரோ என் காதுல மெதுவா பேசுற மாதிரி இருந்துச்சு. பக்கத்துல யாரோ இருந்த மாதிரி ஃபீல் ஆனுச்சு. பயமா இருந்தாலும் எழுந்து பார்க்க தைரியம் வரல. ஆனா அந்த குரல் தெளிவா கேட்டுச்சு. யாரோ போன்ல பேசுற மாதிரி. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்கன்னு யாரோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. திருடன் மாதிரி பிடிபட்டவங்க பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் எழுந்து உட்கார்ந்தேன். அவங்க எல்லாம் சிரிச்சாங்க. ஆனா எனக்கு அந்த சிரிப்புக்குள்ள எதையோ ஒளிச்சி வச்சிருக்காங்க. என் மாமியார் என் கூடவே இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. இந்த அதே மாமியார் தான் என் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அப்பா அம்மாவை எப்படியெல்லாம் கெஞ்சி இருக்காங்க, என்ன தன் வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு போகணும்னு. எங்க அப்பா அம்மாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. ஆனா இவங்க ரொம்ப கெஞ்சி கூத்தாடி எங்க அப்பா அம்மாவை சம்மதிக்க வச்சுட்டாங்க. எங்களுக்கு ஒரே மருமக தான், அவளை எங்க வீட்டு இலட்சுமியா பாத்துப்போன்னு சொன்னாங்க. அந்த மாமியாரே இப்போ இப்படி மாறிட்டாங்க. எனக்கு எல்லாம் புரியல. நான் அவங்க மேல சந்தேகப்பட விரும்பல. ஏன்னா நான் என் கணவரை ரொம்ப காதலிச்சேன். அவரும் என்னை ரொம்ப காதலிச்சார். அந்த காதலுக்கு முன்னாடி எனக்கு வெட்கமா இருந்துச்சு. நான் என் மாமியார் மேல சந்தேகப்படறேனேன்னு. ஒரு நாள் மதியம் திடீர்னு, என்ன பத்தி உங்கிட்ட யாரோ பேசிட்டு இருந்தாங்களா, உங்க பையனை பத்தி என்ன சொன்னாங்கன்னு என் மாமியார கேட்டேன். அவங்க பதில் சொல்லாம சிரிச்சிட்டு போயிட்டாங்க. நானும் பின்னாடியே போனேன். ஆனா எனக்கு ஒன்னும் தெரியல. அதான் சரியா பேச முடியல. என்கிட்ட சொல்ல எதுவும் இல்ல. அப்போ என் கணவர் வந்து, கொஞ்சம் பொறு, இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாகிடும்னு சொல்லி, இப்போ இனிப்பு பிடிக்கலையான்னு கேட்டார். நான் அவர் பேச்ச கேட்டுட்டு சிரிச்சேன். ஆனா என் மனசுக்குள்ள ஒரு புயல். என்ன நடக்குது இங்கேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. திடீர்னு எனக்கு ரொம்ப நல்ல தூக்கம் வந்துச்சு. சுகமா தூங்கிட்டேன். எங்க அந்த பொண்ணு வந்து என் ரூம்ல நின்னுச்சோ எனக்கு தெரியல. நான் சாப்பிட்டே இருந்த எலுமிச்சையெல்லாம் எதுக்குன்னு கூட தெரியல. எல்லாமே மாறி போச்சு. ராத்திரி என் ரூம்ல படுத்தப்போ யாரோ பேசுற சத்தம் கேட்டுச்சு. யாரோ என் தலையில குடிச்ச மாதிரி இருந்துச்சு. நெத்தியில வேர்வை, தூக்கத்துல கூட பயம். நான் அவங்க 2 பேரையும் பத்தி நினைச்சு பார்த்தேன். அப்போ அந்த பொண்ணு, அவ என்னமோ சொல்ல முயற்சி பண்ண மாதிரி இருந்துச்சு. நான் இங்கே இருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அவங்க மாமியார ஒளிச்சி வச்சாங்க. எனக்கு எல்லாரும் பொய் சொல்ற மாதிரி தோணுச்சு. ஏதோ மோசமான எண்ணத்துல என்னை இங்கே வச்சு ஏதோ பண்றாங்கன்னு பட்டுச்சு. நான் அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சேன். நாள் முழுக்க என் ரூம்லயே இருந்தேன். அவங்க நடவடிக்கையும் வித்தியாசமா இருந்துச்சு. என் கணவர் அன்னைக்கு இனிப்பு கூட கொண்டு வரல. என்ன ஆச்சுன்னு கேட்க நினைச்சேன். ஆனா நேத்து நடந்தது ஞாபகம் வந்துச்சு. அவர் என்னை உண்மையா நேசிச்சா, இல்ல வேற ஏதாவது நோக்கம் இருக்கா? மறுபடியும் எனக்கு உடம்பு சரியில்லாம போக ஆரம்பிச்சுது. இரவு பகலா நான் மட்டும் தனியா
என்ன பத்தி யாருக்கும் கவலையே இல்ல. அவங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு ஏதாவது பண்றாங்களா? ஒரு நாள் ராத்திரி நேரா என் கணவர்கிட்ட கேட்டேன், ஏன் என் கூட பேச மாட்டேங்கிறீங்க? நான் பேசுனா பதிலே இல்ல. என் உடம்பு சரியில்லைன்னு கூட கவலை இல்லையா?ன்னு கோவமா கேட்டேன். அவர் என்னை முறைச்சு பார்த்தார். எனக்கு புரியல. அடுத்த நாள் ஊருக்குப் போய் அங்கே ஒரு பொண்ணு கூட ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தார். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்கன்னு யாரோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. அவரோட அந்த பொண்ணு தான். வீட்டுக்கு வந்ததும் நேரா ரூமுக்கு போயிட்டார். எனக்கு கோவம் தாங்கல. நான் அவர் ரூமை காலி பண்ண ஆரம்பிச்சேன். என்னை ஏமாத்திட்டாங்க, என்ன பயன்படுத்திட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ராத்திரி வழக்கம் போல என் ரூமுக்கு வந்தார். நான் கேட்டேன், என்ன வேணும்? எதுக்காக என்னை உங்க வாழ்க்கையில சேர்த்தீங்கன்னு. அப்போ அவர் சொன்னாரு, நான் உனக்கு தூக்க மாத்திரையை கலந்து தர்றது உனக்கு தெரியுமா? நீ என் மேல கோவப்படுற. ஆனா என்னால உனக்கு எந்த கெடுதலும் நடக்க விட மாட்டேன். நான் உன்னை ரொம்ப கஷ்டப்பட பார்க்க முடியலன்னு சொன்னாரு. நான் கேட்டேன், என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? முதலில் உன்னை பத்தி சொல்லுன்னேன். அவர் சொன்னாரு, உன்னை பத்தி உனக்கே தெரியுமா? உன் வாழ்க்கையில ஒளிஞ்சிருக்கும் ரகசியம் உனக்கு தெரியுமான்னு கேட்டாரு. அப்புறம் சொன்னாரு, அந்த நைட் உன் ரூம்ல இருந்தது யார் தெரியுமா? நான் கூப்பிட்ட அந்த பொண்ணு யார் தெரியுமா? நான் உனக்கு தூக்க மாத்திரை தந்தது யாருக்கு தெரியுமா? உனக்கு மயக்க மருந்து கொடுத்து நான் என்ன பண்ணினேன் தெரியுமா? அது உன்னை காப்பாத்தத்தான்னு சொன்னாரு. நான் கத்தினேன், உன் மாமியார் என் மேல மந்திரம் பண்றாங்களா? உன்னை பத்தியெல்லாம் எனக்கு தெரியும் என்று கத்தினேன். அப்போ அவர் சொன்னாரு, உனக்கு உன்னை பத்தி தெரியுமா? உன் அப்பா அம்மா உன் கல்யாணத்தையே விரும்பல. ஏன் தெரியுமா அன்னு கேட்டுட்டு, உன்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. ஏன்னா நீ அன்னு இழுத்தாரு. உன்னை பைத்தியம்னு எல்லாரும் சொன்னாங்க. உனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? உனக்கு ரொம்ப இனிப்பு பிடிக்கும். ஆனா அது உனக்கு ஆபத்தானது. நீ கொஞ்சம் இனிப்பு சாப்பிட்டாலே உன் உடம்பு மோசமாயிடும். ஒரு நாள் நீ சாப்பிட்டது தாங்காம மயங்கி விழுந்துட்டே. அன்னைக்கு நான் தூக்க மாத்திரை கொடுக்கல. நான் உனக்கு மருந்துதான் கொடுத்தேன். அந்த பொண்ணு டாக்டர். அவதான் உனக்கு மருந்து போட்டா. நான் உன் உடம்ப சரி பண்ணத்தான் இதெல்லாம் பண்ணினேன். உன்னை நான் நேசிக்கிறேன்னு சொன்னார். நான் அழ ஆரம்பிச்சேன். என் மனசு உடைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அவர் எனக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணிக்கிட்டு இருந்தார். நானோ அவரை தப்பா நினைச்சேன். நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் அவருக்கு சரியான மனைவியே இல்ல. நான் என் கணவரை மன்னிப்பு கேட்கணும். எனக்கு என் கணவர் மேல ரொம்ப நம்பிக்கை வந்துச்சு. இனிமே அவரை நான் நம்புவேன், கேள்வி கேட்க மாட்டேன். நண்பர்களே, இந்த கதையின் முடிவைக் கேட்டதும் உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? ஒரு நிமிடம் உங்கள் மூச்சு நின்று போனது போலிருந்ததா? ஆமாம், எனக்கும் அப்படித்தான் இருந்தது. பல நேரங்களில் நாம் பார்க்கும் கோணத்திற்கும் உண்மையான நிலைமைக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்பதை இந்த கதை நமக்கு மிக ஆழமாக உணர்த்துகிறது. அந்த பெண் எவ்வளவு தவித்திருப்பாள் என்று கொஞ்சம் நினைத்துப் பாருங்கள். தன் கணவன் தன்னை ஏமாற்றுகிறான். மாமியார் ஏதோ செய்வினை வைக்கிறார்கள். ஏதோ ஒரு மர்மப் பெண் இரவில் வீட்டுக்குள் வருகிறாள் என்று அவள் தன் மனதிற்குள்ளேயே ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய நரகத்தை உருவாக்கிக் கொண்டாள். ஆனால் உண்மை என்ன? அந்த நரகத்திற்குள் அவளை தேடி வந்த தேவதைகள்தான் அந்த குடும்பத்தினர். சந்தேகத்தின் நிழலும் உண்மையின் ஒளியும் நமது நிஜ வாழ்க்கையிலும் இது நிறைய நடக்கிறதல்லவா? ஒரு சிறிய சந்தேகம், ஒரு சிறிய மௌனம், ஒரு புரியாத புன்னகை, இவற்றை வைத்துக்கொண்டு நாம் எவ்வளவு பெரிய கற்பனை கதைகளை நம் மூளைக்குள் நாமே எழுதிக் கொள்கிறோம். சந்தேகம் என்பது ஒரு கரையான் மாதிரி. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அழகான உறவை, ஒரு வலிமையான குடும்பத்தை, நம் மன நிம்மதியை வேரோடு அரித்து தின்றுவிடும். அந்த பெண் தன் கணவனிடம் நேராக பேசியிருக்கலாம். ஏன் இப்படி எல்லாமே மர்மமாக நடக்கிறது? ஏன் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது என்று முதல் நாளே அமைதியாக திறந்த மனதோடு கேட்டிருந்தால் இவ்வளவு பெரிய மன உளைச்சல் அவளுக்கு வந்திருக்காது. ஆனால் அவளது பயமும் சுற்றியிருந்த சூழ்நிலையும் அவளை அப்படி சரியாக யோசிக்க விடவில்லை. அவளுக்கு இனிப்பு என்றால் உயிர். ஆனால் அந்த இனிப்பே அவளுக்கு யமனாக மாறும் என்ற கொடிய ரகசியத்தை அவளிடமிருந்து மறைத்து அவளை காப்பாற்ற அந்த குடும்பம் எவ்வளவு பெரிய தியாகத்தைச் செய்திருக்கிறது. தியாகத்தின் மறு உருவம். அந்த கணவனும் குடும்பமும் உண்மையான காதல் என்பது வெறும் ரோஜா பூக்களை கொடுப்பதிலோ, விலையுயர்ந்த பரிசுப் பொருட்களை வாங்கிக் கொடுப்பதிலோ, அல்லது வெளியில் சுற்றித் திரிவதிலோ இல்லை நண்பர்களே. உண்மையான காதல் என்பது தன் துணைக்கு ஒரு ஆபத்து என்றால் அந்த துணையின் பார்வையிலேயேதான் ஒரு கொடூரமான வில்லனாகத் தெரிந்தாலும் பரவாயில்லை என்று அவர்களை காப்பாற்றுவதுதான். அந்த கணவனை ஒரு நிமிடம் நினைத்துப் பாருங்கள். தன் மனைவி தன்னை சந்தேகப்படுகிறாள், தன் குடும்பத்தை வெறுக்கிறாள் என்று அவனுக்குத் தெரியும். ஆனாலும் அவளுக்காக அந்த பழியை தன் மீது சுமந்து கொண்டு இருட்டிற்குள் ஒரு போராளியாக அவளை காக்கும் அரணாக நின்றானே, அதுதான் உண்மையான அன்பு.
அவளை பைத்தியம் என்று இந்த உலகம் சொன்னாலும் அவளின் குறைபாட்டை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவளை ஒரு சிறு குழந்தையைப் போல பாதுகாத்த அவனது காதல் நாம் காவியங்களில் படிக்கும் காதலை விட மிக மிக உயர்ந்தது. அவளுக்கு தூக்க மாத்திரை கொடுத்து மயக்க நிலையில் வைத்து அவளுக்கு சிகிச்சை அளித்த அந்த நிமிடங்கள் அந்த கணவனின் மனதை எவ்வளவு ரணமாக்கியிருக்கும். அதே போல அந்த மாமியாரை நினைத்துப் பாருங்கள். எங்களுக்கு ஒரே மருமகள்தான், அவளை எங்க வீட்டு மகாலட்சுமியாக பார்த்துக் கொள்வோம் என்று அவளின் பெற்றோரிடம் கெஞ்சிக் கேட்டு திருமணம் செய்து வந்தார்கள். மருமகளுக்கு இப்படி ஒரு கொடிய பிரச்சினை இருக்கிறது, அவள் எங்களை சந்தேகப்படுகிறாள் என்று தெரிந்தும் அவர்கள் அவளை வெறுக்கவில்லை. மாறாக தங்கள் சத்தியத்தை காப்பாற்ற ஒரு தாயாக அவளை பாதுகாத்தார்கள். அந்த மர்மப் புன்னகைக்குப் பின்னால் ஒளிந்திருந்தது சதி அல்ல, அது ஒரு தாயின் பரிதவிப்பு. இனிப்பு என்ற விஷம், ஆசையும் ஆபத்தும். இந்த கதையில் வரும் இனிப்பு என்பது ஒரு குறியீடு, மெட்டாஃபார் மாதிரி. நம் வாழ்க்கையிலும் சில விஷயங்கள் நமக்கு மிகவும் பிடிக்கும், அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நினைத்து அதன் பின்னாலேயே ஓடுவோம். ஆனால் அதுவே நம் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆபத்தாக விஷமாக மாறக்கூடும் என்பதை நாம் உணர்வதே இல்லை. நமக்கு எது தேவையோ எது பாதுகாப்போ அதை மட்டுமே நம் குடும்பத்தினர் நமக்கு கொடுக்க நினைப்பார்கள். அவர்கள் நம் ஆசையை தடுக்கும்போது நமக்கு கோபம் வரலாம், ஆனால் அந்த தடைக்குப் பின்னால் நம்மீதான அளவற்ற அக்கறை மட்டுமே இருக்கும். உறவுகளுக்கான ஒரு முக்கிய செய்தி நாம் எல்லோரும் இந்த கதையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் ஒன்று இருக்கிறது. அதுதான் வெளிப்படையான பேச்சு, ஓபன் கம்யூனிகேஷன் மற்றும் ஆழமான நம்பிக்கை, ட்ரஸ்ட். கணவன் மனைவி உறவில் வெளிப்படைத்தன்மை என்பது மூச்சு காற்று மாதிரி. ஒருவேளை அந்த கணவன் அவளுடைய உடல்நிலையைப் பற்றி அவளிடமே மெதுவாக எடுத்துச் சொல்லி புரிய வைத்திருந்தால் அவள் இந்த அளவு மனவேதனைக்கு ஆளாகியிருக்க மாட்டாளல்லவா? சில நேரங்களில் நாம் நம் அன்புக்குரியவர்களை காப்பாற்றுகிறோம், அவர்கள் கவலைப்படக்கூடாது என்று நினைத்துக்கொண்டு அவர்களிடம் மிகப்பெரிய உண்மைகளை மறைக்கிறோம். ஆனால் அப்படி மறைக்கப்படும் உண்மைகள் நாளை வெளிவரும்போது அவர்களை இன்னும் பெரிய வலியில் கொண்டுபோய் விட்டுவிடுகிறது. எனவே உறவுகளில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த நோயாக இருந்தாலும் அதை மனம் விட்டு பேசுங்கள். ஒளிவு மறைவு இல்லாத உறவே ஆயுள் வரை நீடிக்கும். மன்னிப்பும் புதிய தொடக்கமும். தவறு செய்வது மனித இயல்பு. சூழ்நிலைகள் நம்மை தவறாக யோசிக்க வைக்கலாம், ஆனால் அந்த தவறை உணர்ந்து ஈகோ பார்க்காமல் மனதார மன்னிப்பு கேட்பது தெய்வ குணம். அந்த பெண் தன் தவறை உணர்ந்து தன் கணவனின் காலடியில் விழுந்து கண்ணீர் விட்டாள் பாருங்கள். அங்குதான் அந்த உறவு மறுபடியும் உயிர் பெறுகிறது. இனிமேல் அவரை நான் முழுமையாக நம்புவேன், எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் என்று அவள் எடுக்கும் முடிவு ஒரு முதிர்ச்சியான மனதின் வெளிப்பாடு. வாழ்க்கையில் எத்தனையோ சவால்கள் வரலாம், எதிர்பாராத நோய்கள் வரலாம், பல பிரச்சினைகள் சுழன்றடிக்கலாம். ஆனால் நம் கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு நான் இருக்கிறேன் உனக்காக என்று நம்முடன் நடக்க ஒரு நல்ல துணை கிடைத்துவிட்டால் வாழ்க்கையின் எந்த புயலையும் நாம் மிக எளிதாக கடந்துவிடலாம். அந்த பெண்ணுக்கு அப்படி ஒரு பொக்கிஷமான கணவனும் ஆதரவான குடும்பமும் கிடைத்திருக்கிறார்கள். அவள் இனிப்பான வாழ்க்கையை வாழ என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கான நேரம். இந்த கதை உங்கள் இதயத்தில் ஒரு சிறு அதிர்வையாவது ஏற்படுத்தியிருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்கள் வாழ்க்கையிலும் இப்படி நீங்கள் ஒருவரை தவறாக புரிந்து கொண்டு பின்பு உண்மையை அறிந்து கண் கலங்கிய அல்லது குற்ற உணர்ச்சியடைந்த சம்பவங்கள் ஏதாவது நடந்திருக்கிறதா? அப்படி ஏதாவது இருந்தால் அதை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள். நாம் எல்லோரும் படித்துத் தெரிந்து கொள்வோம். உங்கள் அனுபவங்கள் மற்றவர்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கலாம். உறவுகளின் அருமையை உணர்த்தும் இது போன்ற பல சுவாரஸ்யமான, த்ரில்லிங்கான மற்றும் உணர்ச்சிகரமான கதைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கும் அந்த பெல் பட்டனையும் தட்டிவிடுங்கள். இந்த வீடியோவும் நான் சொன்ன இந்த கதையும் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் முக்கியமாக உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இதை ஷேர் செய்யுங்கள். அவர்களும் அன்பின் ஆழத்தை புரிந்து கொள்ளட்டும். மீண்டும் நாளை ஒரு புதிய அருமையான மனதைத் தொடும் கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்புத் தோழன். எல்லாரும் பாதுகாப்பாக இருங்கள். உங்களைச் சுற்றியிருப்பவர்களிடம் அன்பை பகிருங்கள். அல்லாஹ் ஹாஃபிஸ்.